மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதனையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாட்சி உள்ளோம். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நமது எடப்பாடி அவர்களுடைய நல்லாட்சி உள்ளோம். கரூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற எனக்கு என்டிஏ கூட்டணியினுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய எனக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்கு சேகரிக்க வருகின்றிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அருமை தம்பி அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களே, அலை கடலென திரண்டு இருக்கக்கூடிய எனது சொந்தங்களே, மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களை வாழ வைத்த தாய் குலங்களே, எனது இளைஞர் பட்டாளமே, உங்கள் அனைவருக்கும் மற்றும் என்டிஏ கூட்டணியிலே இடம்பெற்று மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் ஆக வேண்டும், கரூர் மாவட்டத்திலே 4 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்று இரவு பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய அனைத்து தலைவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகின்றிருக்கக்கூடிய இந்த புரட்சி தலைவர் உருவாக்கிய இந்த இயக்கத்தினுடைய ஆணி வேறாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்களே, சார்புடைய நிர்வாகிகளே, தேர்தல் பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் பாதம் அணிந்து எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வேலுவாய் பேசிக்கொண்டு கரூரில் வீரவசனம் பேசியவர்கள் எல்லாம் இன்று கோவையை நோக்கி படையெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழகத்திலே மாற்றம் நிகழ்ந்துவிட்டது. தமிழக மக்கள் இந்த விடிய அரசை தூக்கி எறிய தயாராகிவிட்டார்கள். தமிழகத்தில் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தது புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எடப்பாடியார் அவர்களும் சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தது, விலைவாசி கட்டுக்குள் இருந்தது, ஏழை எளிய மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் நிம்மதியாக வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் 525 வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி 5 ஆண்டு காலம் துயரத்தில் ஆழ்த்திய அந்த விடியா திமுக அரசு வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் ஒசூரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரை புயலடித்துக் கொண்டிருக்கிறது. என்டிஏ கூட்டணியுடைய புயலடித்துக் கொண்டிருக்கிறது, அதிமுகவுடைய புயலடித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் கரூர் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் என்டிஏ கூட்டணி 50,000 வித்தியாசத்தில் 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறும். எவ்வளவு? 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போகிறோம். கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற்று நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொன்னது போல 210 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம். அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை மத்தியிலே ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துணையோடு நாம் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம். திமுக மாதிரி பொய்ய சொல்லிட்டு போக மாட்டோம். ஏன்னா 234 தொகுதியில் இருக்கிறது கரூர் தமிழகத்தில் 233 தொகுதிகளில் வேற மாதிரி. ஆனால் கரூர் மாவட்டத்தில் மட்டும்தான் காசை வச்சுக்கிட்டு ஜெயிக்கலாம்னு சொல்லி அதிகார திமிரல ஆணவத்தில் அழைகின்றார்கள் திமுக காரங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், கரூர் எம்எல்ஏ பேச்சு கட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு திமுக காரங்க சொல்றேன், உங்களை காப்பாற்றுறதுக்கு அவர் இருக்க மாட்டார். அவர் இப்பவே போயிட்டார், கோயம்புத்தூர் போயிட்டார். புரியுதா? அவர் 5 கட்சிக்கு போனவர், அடுத்து 6வது கட்சிக்கு போறதுக்கு ரெடியா இருப்பார். ஆனா நீங்க அவர் பேச்சு கேட்டுக்கிட்டு ஆட்டம் போட்டீங்கன்னா உங்களை காப்பாற்றுறதுக்கு அவர் இருக்க மாட்டார், தெரிஞ்சுக்குங்க. ஆட்சி மாறும், காட்சியும் மாறும். இன்னும் 15 நாள் தான். ஏங்க ஓட்டு கேட்க போனா வண்டி வச்சு ஏற்றிக்கிட்டு வேற ஊர் கூட்டி போயிடும். இந்த மாதிரி பட்டி பாருங்க, இதெல்லாம் சின்ன பட்டி போட்டு மக்களை அழைத்து வைத்து அவர்களுக்கு
அவர்களுக்கு மூளைசாலை செய்து அவங்க மண்டையை கழுவி சாராயம் கொடுத்து சரக்கு கொடுத்து சாப்பாடு கொடுத்து பணம் கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிக்கலாம்னு கணக்கு போட்டார். போன தடவை கொடுத்தது வெள்ளி கொலுசு, டூப்ளிகேட் வெள்ளி, கல்லு வெள்ளி கொலுசு. இந்த தடவை தங்கம் கொடுத்தா ஜெயிக்கலாம்னு பார்த்தாரு. ஒண்ணும் முடியாதுன்னு தெரிஞ்சுதான் பார்ட்டி கோயம்புத்தூர் போயிடுச்சு. பார்ட்டி கோயம்புத்தூர் போயிடுச்சு. சரி, திமுக நிற்கிறவர் பேர் தெரியுமா உங்களுக்கு? இருக்கிறது சரியா? அப்பேற்பட்டவர் ஒருத்தர் நிறுத்திட்டு போயிருக்காரு. அதனால இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். திமுகவுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும். போன முறை ஏமாந்துட்டோம், இந்த முறை அப்படியெல்லாம் இல்ல. நம்ம ஜெயிக்கிறோம், நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோம். அதனால இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. தம்பி வர்றதுக்கு லேட்டு. ஏன்னா வெள்ள கோயிலையே கொடுக்க தேய்ச்சிட்டார். வர்ற வழியெல்லாம் அண்ணாமலைக்கு அவ்வளவு ஆரவாரம். அதுக்கு இடையில நம்ம சொன்னதை விட 2 மணி நேரம் லேட்டா வர்றோம். இருந்தாலும் ஒரு மாநாடு மாதிரி கூட்டம். அதுதான் தம்பிகிட்ட ஒரே ஒரு வார்த்தை, 2 நாள் எனக்கு டைம் கொடுத்தா, இப்ப முடியல. முடிஞ்சா இன்னும் 1 நாள் வாங்க, கருவுரை கலக்கி காமிக்கிறோம், கருவுரை கலக்கி காட்டோம். அதனால நீங்கள் எல்லாம் இந்த 10 நாள் இரவு பகல் பாராமல் தேர்தல் பணி செய்து நம்முடைய இரட்டை இலை சின்னம் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். அம்மா ஆட்சி அமைய வேண்டும். ஆனால் எடப்பாடியார் முதலமைச்சராக வேண்டும் என்று உங்கள் பாதம் அணிந்து கேட்டுக்கொண்டு அருமை தம்பி அண்ணாமலை IPS அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, மதிப்பு மிகுந்த வாக்காளர் பெருமக்களே, கரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய உணர்ச்சி மிகுந்த எல்லா கூட்டணி கட்சிகளுடைய அருமை தொண்டர்களே, பொதுமக்களே, இங்கே நாம் வருவதற்கு முன்பு இந்த 5 கட்சிக்கு போனவங்க 5 முறை கரெக்ட் ஆஃப் பண்ணி ஆனா இந்த திமுக நண்பர்களுக்கு, நம்ம திமுக தொண்டர்கள் மீது நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்களா? திமுக நண்பர்களுக்கு இந்த சீப் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டா கல்யாணம் நின்று நினைக்கிறாங்க. அருமை சொன்னீங்களே, இந்த தாத்தா காலத்து டெக்னிக்ல நம்ம பார்த்துட்டு பாருங்கம்மா, இந்த பட்டி 251 பட்டி கரூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள 251 பட்டி போடப்பட்டது. பெருசெல்லாம் மிகப்பெரிய பெரிய பட்டியெல்லாம் அண்ணன் போட்டோ எடுத்துக்கிட்டு சென்னையில் இருந்தாங்க. நான் ஒரு 10 நாட்களுக்கு முன்பு சென்னையில 2 பேரும் ஒரு பொது இடத்துல சந்திச்சேன். என்ன சென்னைக்கு வந்துருக்கீங்க அப்படின்னு. அது ஏன் கேட்கிற தம்பி, 251 இடத்துல பட்டி போட்டு வச்சுதான் எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வந்திருக்காரு. போய் தேர்தல் ஆணையரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்து பேசி நிறுத்த போறேன். சாயந்தரம் கேட்டேன், போன் பண்ண, பாத்துட்டீங்களா? பாத்துட்டு தம்பி கொடுத்துட்டேன். அடுத்த 2 நாள் கழித்து தேர்தல் ஆணையர் ஒரு உத்தரவு போட்டாங்க, எந்த பில்டிங்குள்ள யாரும் போகக்கூடாது, எதுவுமே ஓபன் ஆகக்கூடாது, 251 பட்டிகளும் எப்படி போட்டாங்களோ அப்படி இருக்க வேண்டும். அறுவடை சொந்தங்களே, இந்த 251 பட்டி போடுறதே பல கோடி செலவாயும். யோசிப்பாரு, பல கோடி செலவாயும். ஏதோ 1 ரூபா 2 ரூபா 10 ரூபாய்க்கு போட்டது கிடையாது. இந்த முறை கரூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சொந்தங்கள் எல்லாம் நாம் ஒரு விஷயத்துல தெளிவாக இருக்க வேண்டும். கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு, கரூர் மாவட்டத்திற்கு தொடர்ந்து கேட்டது நம்ம நாள் இல்லைங்க, ஒரே ஒரு மனிதனால செந்தில் பாலாஜினால். IAS ஆபீசர் யாராவது ரைடு பண்ண வந்தாங்கன்னா அவர்களை எல்லாம் இந்தியாவில் எந்த இடத்திலும் கூட IAS அதிகாரிகளை அடித்து எங்கேயும் பார்த்ததில்லை. இங்க அடிச்சாங்க. அதனாலதான் 450 நாள் புலால் சிறை போயிட்டு வெளியே வந்தார்.